வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். நான் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், என்னுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். அதாவது நம்ம தமிழ் மரபுப்படி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் கொண்டாடினாலும், உலக வழக்கத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவராலும் ஆங்கில புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 1ஐயும் ஆங்கில புத்தாண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். பொதுவாகவே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது மக்களுக்கு இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்களில் நான் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது இயல்பானதே. ஒரு ஜோதிடர் என்கிற முறையில் மக்களோட கேள்விகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் தான் இந்த காணொளியை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதில் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை, ஏஎல்பி லக்னமாக மேஷம் முதல் மீனம் வரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்குமான தனித்தனி பதிவுகளாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இது அனைத்தும் பொது பலன்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொரு ஆண்டிலையும் இந்திய வானிலை மையம் என்ன தெரிவிப்பாங்கன்னா, இந்த வருடத்தில் இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெறும் மாநிலங்களில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும், சராசரியாக இருக்குமா, சராசரியை விட கூடுதலாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அப்படிங்கிற டேட்டா வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வாறு நிலவும் அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு வருடத்தோட துவக்கத்திலையும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஓவரால் டேட்டா, இது காலநிலை பற்றிய ஒரு ஓவரால் டேட்டா இந்திய வானிலை மையம்ங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் என்னோட ஊர் உசிலம்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும், என்னோட ஊர் கோவில்பட்டியில் எப்படி மழைப்பொழிவு இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும்லாம் கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வேற கணக்கீடுகள் இருக்கு. அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமானிகள் மலைமானிகளை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே இந்திய வானிலை மையம் அளிக்கிற டேட்டா, அதாவது ஓவரால் டேட்டா மாதிரி தான். மேஷ லக்னத்திற்கு இந்த 2025 எப்படி இருக்கும், ரிஷப லக்னத்திற்கு 2025 எப்படி இருக்கும், இப்படி ஓவரால் டேட்டா தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக பலன் வேணும்னு நினச்சா அவங்களோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பலன்களை அறிஞ்சுக்கணும். அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதக விவரங்களை, பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம் சம்பந்தமான விவரங்களை அனுப்புனீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை நம்மளால் துல்லியமாக கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டேட்டா. இப்போ வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டால் மழை பெறும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா,
தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தின் சில பகுதிகள். இந்த பகுதியில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? அதில் தமிழ்நாட்டில் இயல்பை ஒட்டி இருக்குமா, இயல்பை விட கூட இருக்குமா, குறைவாக இருக்குமா? ஆந்திராவில் எப்படி இருக்கும், தெலுங்கானாவில் எப்படி இருக்கும், ஒரிசாவில் எப்படி இருக்கும்? இப்படி தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குற மாதிரி பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு போகும்போது அவங்கவுங்களோட சுய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கால்வாசி பலன்களை அளிக்கக்கூடியது. இப்போ நமக்கு சொல்லப்போகிற பொது பலன்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் மழை பெறும் மாதங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அந்த 3 மாதத்தில் மழைங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லா ஊர்லேயும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும். மழை பெய்கிற நாட்கள் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இந்த 3 மாதங்களுக்குள்ள மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும். அது மாதிரி இந்த கோச்சார பலன்கள் எனப்படும் இந்த பொது பலன்கள் எல்லோருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சுயஜாதகம் நல்லா வலுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த தாக்கம் குறைவாக இருக்கும். சுயஜாதகம் வலு குறைந்து இருக்குது, அதில் ஜாதக அமைப்பே சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அளவில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஏஎல்பி முறையில் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். ஏஎல்பி லக்ன முறையில் பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் பாரம்பரிய முறையில் தங்களுடைய ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம், எனக்கு இந்த ஜென்ம லக்னம், எனக்கு இந்த ஜென்ம ராசி அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்னம் போகுது, ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன லக்ன நட்சத்திரம் போகுது, ஏஎல்பி முறையில் எனக்கு என்ன ஏஆர்பி நட்சத்திரம் போகுதுங்கிற அறிவு எல்லா மக்களுக்கும் புரிதலும் உணர்தலும் இருக்குமானா குறைவு. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு இப்போ நிறைய பேர் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்கள், லக்னம், ஏஆர்பி நட்சத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் சில மக்களுக்கு அதை பற்றி இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிட மென்பொருள், அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்கின் மூலமாக ப்ளே ஸ்டோரில் இருந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் ஜாதகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாதகம்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பெர்த் டைமு, பெர்த் டேட்டு, பெர்த் பிளேஸ் கேட்கும். அதை நீங்கள் சரியாக உள்ள கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஓப்பன் ஆகிடும். அந்த ஜாதகத்தில் இப்போ ஏஎல்பி லக்னா அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கட்டம் தான் உங்களுடைய ஏஎல்பி லக்னம். அந்த ஏஎல்பி லக்னத்தில் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏஆர்பி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ உங்களுடைய ஏஆர்பி நட்சத்திரம், ஏஎல்பி லக்ன நட்சத்திரம், ஏஎல்பி லக்னம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்கிற பலன்களை பார்த்தீங்கன்னா தான் அது 100% பொருந்தி வரும். சரிங்களா? அதை நம்ம பண்ணிடலாமா? இப்போது நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ஏஎல்பி லக்னக்காரர்களுக்குமான புத்தாண்டு 2025ற்கான பலன்களை பார்ப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். காலபுருஷ தத்துவத்தில் 2வது லக்னமாக திகழக்கூடிய ரிஷப லக்னத்திற்கான 2025 புத்தாண்டு பலன்களை தற்பொழுது நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ரிஷப லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசிரீட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆக 9 பாதங்கள் இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நட்சத்திர பாதம் வாரியாக இந்த 2025க்கான பலன்களை நம்ம பார்க்குறோம். முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம்.
இவங்களுக்கு 2025 பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி 2024 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2024 பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மனம்ங்கிறது பெரிய ஒரு குழப்பத்தில், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழுத்தத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் பெருசாக சந்தோஷகரமாக மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்காது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2024 போகிறதுல நிறைய தடைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த 2024 இருந்த விஷயங்கள் 2025 இவங்களுக்கு தொடருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடருது. ஆனால் மே மாதம் வரை தான். மே மாதத்திற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு இந்த வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பானதாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து அந்த மே மாதத்திற்கு பிறகு மனம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சாதகமாக மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது அந்த மே மாதத்திற்கு பிறகு அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அதே மே மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைவர், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவங்களோட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இணக்கம்ங்கிறது குறைவதற்கான சூழ்நிலைகள், வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, திருமண தடை அப்படிங்கிறது அந்த மே மாதத்திற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது கல்யாணம்லாம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் செல்கிறவங்க மே மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன அதே விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். மனம் வந்து அமைதி இல்லாமல் ஒரு சஞ்சலமான மனநிலையில் ஒரு குழப்பத்தில் இருக்கும். எப்போ வர 2024 அப்படி தான் இருந்தது. இப்போ 2025 மே மாதம் வரைக்குமே அப்படி தான் இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, விருப்பம் இருக்கிறவங்க மெடிடேஷன் கற்றுக்கிட்டு டெய்லி ஒரு 20 நிமிஷம் மெடிடேட் பண்ணலாம். இல்லை எனக்கு அதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, நல்லா கண்ணை மூடி சமணங்கால் போட்டு தரையில் உட்காந்து உங்களுடைய மூச்சு காற்ற ஒரு 20 நிமிடம் கவனிங்க. தன்னால் உங்கள் மனம் ஒருநிலைப்படும். இது ஒரு பெரிய தீர்வாக உங்களுடைய மன சஞ்சலங்களுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் அமையுமானா அமையும். ரெண்டாவதாக இவங்களுக்கும் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மே மாதத்திற்கு பிறகு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடு வண்டி வாகனம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து கார்த்திகை 4ஆம் பாதம். கார்த்திகை 4ஆம் பாதம் செல்றவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா, பெரிய மாற்றத்தை கார்த்திகை 4, ரோகிணி 1, ரோகிணி 2, ரோகிணி 3 செல்லக்கூடிய அன்பர்கள் இந்த 2025 சந்திக்க போகிறாங்க.
அது கார்த்திகை 4 இருந்தாலும் சரி, ரோகிணி 1 இருந்தாலும் சரி, ரோகிணி 2 இருந்தாலும் சரி, ரோகிணி 3 இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ஒரு பெரிய மாற்றத்தை 2025 ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறத சந்திக்க போறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வருமான தடை, கல்வி படிக்கிற மாணவர்களாக இருந்தால் கல்வியில் தடை, குடும்பத்தில் பிரச்சனைகள், அடுத்து கணவன் மனைவிக்கிடையில் புரிதல் குறைவாக இருக்கிறது, அதனால் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், வீடு வண்டி வாகனம் சொத்து சுகமான விஷயங்கள்லையும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லையும் பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே இவங்க இந்த 2024 ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 2025 மே மாதம் வரை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் 2025 மே மாதத்திற்கு பிறகு இவங்க எல்லோருக்குமே ஒரு நல்ல செய்தி என்னன்னா, வருமானம் மிக சிறப்பாக அமைய போகுது, குடும்பம் பிரச்சனைகள் இல்லாமல் அமைதியாக அமைய போகுது, நல்ல கல்விங்கிறது மாணவர்களுக்கு அமைய போகுது, அடுத்து கணவன் மனைவிக்கு இடையில் இணக்கமும் அன்பும் ஒரு அமைதியும் நிலவ போகுது, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்களில் இவங்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி அடைய போகுது. இது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தானே. இது இந்த கார்த்திகை 4, ரோகிணி 1, ரோகிணி 2, ரோகிணி 3 செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு 2024 ஸ்டேட்டஸ்கோ அப்படியே கண்டினியூ ஆக போகுது, பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு 2024 அதே ஸ்டேட்டஸ், அதே விதமான பலன்கள் தான் 2025 தொடரப்போகுது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோகிணி 4 இருந்தாலும் சரி, மிருகஸ்ரீடம் 1 இருந்தாலும் சரி, மிருகஸ்ரீடம் 2 இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திர பாதங்களுக்குமே ரோகிணி 4, மிருகஸ்ரீடம் 1, மிருகஸ்ரீடம் 2 லக்ன நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய ரிஷப லக்ன அன்பர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அவங்களுக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது, கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் மாணவர்களுக்கு நீங்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றபடி வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், 2024 என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்ததோ அது அப்படியே 2025 கண்டினியூ ஆக போகுது. சரி, இந்த வருமானம் தடை நீங்க போகுது, கல்வி தடை நீங்க போகுது, அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவ போகுதுன்னெலாம் சொன்னீங்களே, இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகிணி 4 இருந்தாலும் சரி, மிருகஸ்ரீடம் 1, மிருகஸ்ரீடம் 2 இருந்தாலும் சரி, இது எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு நடைபெறும். இந்த மாற்றம்ங்கிறது மே மாதத்திற்கு பிறகு நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இந்த ரிஷபலக்னக்காரங்களுக்கு நம்ம பொதுவாக இந்த 2025 சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பெரும்பாலும் ஏஎல்பியில் பரிகாரம்னு சொல்கிறதே கோவில்களுக்கு செல்லக்கூடியதை தான் சொல்லுவோம். மற்றபடி பெரிய செலவு வைக்கக்கூடிய பரிகாரங்கள் நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா அது வேலையும் செய்யாது. இந்த மாதிரி கோவில்களுக்கு ஆத்மார்த்தமாக போயிட்டு வர்றது தான் உண்மையான பரிகாரங்கள். அப்படி ரிஷபலக்னக்காரங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் செல்லக்கூடிய அன்பர்கள் ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஸ்தலம் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அந்த ஸ்தலத்துக்கு போய் அங்கே இருக்கிற மூலவரான சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் வழிபாடு செய்யலாம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் செல்லக்கூடியவங்க ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிற முத்துமாரி அம்மன் அல்லது அம்மன் கோவில், எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி போய் வழிபாடு பண்ணலாம்.
அடுத்து மிருகஷீரிடம் 1-2 பாதங்கள் செல்லக்கூடியவங்க கண்டிப்பாக பழனி சென்று பழனியின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி எனப்படும் ஸ்தலத்தில் உரைகின்ற முருகப்பெருமானையும் அந்த பிரகாரத்தில் உறைந்துள்ள மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வணக்கம்.